சின்ன வயசில் நமக்கெல்லாம் நிலாவை பார்க்க வச்சு சோறு ஊட்டியிருப்பாங்க. அந்த இருளில் நிலா மட்டும் ஜொலிக்கிறத பார்த்து அது எப்படி நிலாவில் இருந்து வெளிச்சம் வருதுன்னு பெரியவங்கள்ட்ட நாம் கேட்டிருப்போம். அதுக்கு அவங்க நிலாவுக்கு ஒளி கிடையாதுப்பா, சூரியன்லேருந்து வர ஒளி தான் நிலாவில் பட்டு நமக்கு வெளிச்சமாக தெரியுதுன்னு சொல்லியிருப்பாங்க. வானத்தில் தெரிகிற நிலா எல்லா நாட்களும் ஒரே மாதிரி தெரியறதில்லை. இன்றைக்கி முழுநிலவாக இருக்கிறது 10 நாட்கள் கழித்து பார்க்கும்போது பாதி தான் தெரியுது. இன்னும் சில நாட்கள் கழிஞ்சிச்சுன்னா அதுவும் சுத்தமாக தெரியாமலே போயிடுது. நிலா முழுசாக தெரிஞ்சால் அதை பௌர்ணமினும், நிலா சுத்தமாக தெரியாமல் போச்சுன்னா அதை அமாவாசைன்னு சொல்கிறோம். நிலாவில் ஏற்படுற இந்த மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூன் ஃபேஸஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் தமிழ். நான் உங்கள் கண்ணனுஸ்கே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியனோட ஒளி நம்ம மேலே பட்டு தரையில் நம்ம நிழல் விழும்போது அந்த நிழல் காலையில் ஒரு பக்கமாகவும் சாயந்தரம் ஒரு பக்கமாகவும் மதியம் சரியாக நடுவுலையும் விழும். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இதை வச்சு தான் நேரத்தை கணிச்சிருக்காங்க. இதே மாதிரி நிலாவை வச்சு காலத்தை கணிக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? தரையில் விழுற நிழல் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறது போல் நிலாவில் விழுற சூரியனோட ஒளியும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுமாம். இது எப்படின்னு பார்த்தா, இந்த சூரியனை சுற்றி வர ஸ்பியர் வடிவத்தில், அதாவது வட்ட வடிவத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்குமே டே சைட் நைட் சைடுன்னு 2 பக்கம் இருக்குமா. இரண்டையும் பிரிக்கக்கூடிய கோட்டை தான் நம்ம டெர்மினேட்டர் லைன்னு சொல்கிறோம். நிலா பூமியை சுற்றி வரும்போது இந்த டெர்மினேட்டர் லைன் மாறுறத நீங்கள் இதில் பார்க்கலாம். நேஷ்னல் சயின்ஸ் டீச்சிங் அசோசியேஷன்ற யூடியூப் சேனல் இதை ப்ராக்டிக்கலாகவே பண்ணி காட்டியிருக்காங்க. அந்த வெளிச்சத்துலேருந்து இந்த பந்தை விளக்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்படி நிலாவோட பிறை வளர்ந்துக்கிட்டே வர்றதுனால இதை நம்ம வளர்பிறைன்னு சொல்கிறோம். சூரியனோட எதிர்பக்கம் நிலா வந்ததுக்கப்புறம் நமக்கு முழு நிலா தெரிய ஆரம்பிக்குது. இதை நாம் பௌர்ணமின்றோம். இதுக்கப்புறம் அது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வளர்பிறை தேய்பிறையாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. கடைசி நிலா சூரியன் இருக்கிற சைடு வரும்போது சூரியன்லேருந்து நிலா மேலே படுற ஒளி சுத்தமாக தெரியாமல் நமக்கு அமாவாசை கிடைக்கிது. நிலா பூமியை சுற்றி வர 29.5 நாள் ஆகிறதுனால நமக்கு ஒரு மாதத்தில் கரெக்டாக ஒரு பௌர்ணமியும் ஒரு அமாவாசையும் இருக்கும். நிலா பூமியை சுற்றி வர்றதுனால சில நாட்கள் நிலா சீக்கிரம் உதிக்கிறதையும் சில நாட்கள் நிலா உதிக்க லேட் ஆகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கூகுளில் போய் மூன் ஃபேஸஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே வாட் இஸ் கரண்ட் ஃபேஸ் ஆஃப் த மூன்னு காட்டும். உங்கள் மொபைல் லொக்கேஷன் ஒரு வாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் மூன் எப்போ ரைஸ் ஆச்சு, எப்போ செட் ஆச்சு, இப்போ மூன் என்ன ஃபேஸில் இருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா மூன் எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் வரும்போது நமக்கு சோலார் எக்லிப்ஸ், அதாவது சூரிய கிரகணம் ஏற்படணும்னு நீங்கள் கேட்பீங்க. பூமி சூரியனை சுற்றி வர்ற மாதிரி நிலா பூமியை சுற்றி வர்றது இல்லையா? சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் உள்ள நிலாவோட ஆங்கிள் 5 டிகிரி சாய்வாக இருக்குது. எர்த்தோட ஆங்கிளும் மூனோட ஆங்கிளும் ஒரு லைனில் கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆகும்போது நமக்கு எக்லிப்ஸ் கிடைக்கிது. இந்த பக்கம் இன்டர்செக்ட் ஆகும்போது நமக்கு சோலார் எக்லிப்ஸும், அந்த பக்கம் நமக்கு இன்டர்செக்ட் ஆகும்போது லூனார் எக்லிப்ஸும் கிடைக்கிது. என்ன தான் தமிழில் அமாவாசை, வளர்பிறை, பௌர்ணமி, தேய்பிறைன்னு 4 ஃபேஸ் இருந்தாலும் இங்கிலீஷில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நியூ மூன், வேக்சிங் கிரசன்ட், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், வேக்சிங் கிபஸ், ஃபுல் மூன், வேனிங் கிபஸ், லாஸ்ட் குவார்ட்டர், வேனிங் கிரசன்ட், இந்த மாதிரி 8 ஃபேஸஸாக பிரிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்ஸ் என்னை தொடர்ந்து வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இன்னும் நிறையா சயின்ஸ் வீடியோ பார்க்க மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹவு சயின்ஸ் ஒர்க்ஸ்னு நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வந்து விழுகும்.